யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஆனந்த விகடனின் கருத்து கணிப்பா இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டியின் கருத்து கணிப்பா? இது நம்ம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி. 100 ஆண்டு பழமை கண்ட ஒரு பத்திரிகையோட செய்தி இருக்கு இல்லையா, அதோடைய கருத்து கணிப்பு இருக்குல்ல, முந்தி பெரிய மதிப்பிற்குரியதாக இருந்தது. இப்ப 10ஆப்புல பரீட்சைக்கு வரோம். எங்க காலங்கள்ல 10th ரிசல்ட் வரும்போது என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயங்கால பேப்பருக்கு உலகத்திலேயே மதிப்பு இருக்கக்கூடிய ஒரே நேரம் அதுதான். பெரிய டிசாஸ்டர், ஒரு பெரும் தலைவர்களின் மரணம் இடைப்பட்ட நேரத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த செய்தியை சொல்றதுக்காக அந்த பத்திரிகை செய்தி படிப்பதற்காக 80 காலகட்டங்களில் நாங்கள் ஓடுவோம். 80 to 90 காலகட்டங்கள் அப்படி மீடியா, பேப்பர் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, ஊடகங்கள், அதுதான் ஓடுவோம். 10th ரிசல்ட் வருதுன்னு வச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேப்பர்கள் வரும், போய் புட்டிங்கி வாங்குறதுக்கு ஓடுவோம். அப்படி எழுத்து ஊடகம், அச்சு ஊடகம் மிக பிரபல்யமாக இருந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடனுக்கென்று தனி மதிப்பு இருந்தது. குமுதம் அப்படி அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். அப்புறம் குங்குமம், இதயம் பேசுகிறது, சாவி, பல்வேறு பத்திரிகை, ராணி, தேவி அப்படின்னு எல்லா பத்திரிகையும். ஒரு ஆம்பளை பேர்ல கூட எந்த பத்திரிகையும் கிடையாது, எல்லாம் பொம்பளை பேர்ல வரும் அதுல. ஆனால் இந்த ஆனந்த விகடனுடைய கட்டுரைகளுக்கும் ஆனந்த விகடனுடைய அரசியல் பக்க செய்திகளுக்கும் ஆனந்த விகடனின் கார்டூனுக்கும் ஆனந்த விகடனின் கருத்து கெடுப்புக்கும் ஆனந்த விகடனுடைய தலையங்கத்துக்கும் ஆனந்த விகடனின் திரை விமர்சனத்திற்கும் மிகுந்த மரியாதை இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதான் துல்லியம் எழுதுவாங்க, துல்லியம் இருப்பாங்க. ஆனால் இந்த 2000 காலகட்டத்திற்கு பிறகு, 2010 காலகட்டத்திற்கு பிறகு, இணைய ஊடகங்கள் வெளிவந்த பிறகு ஆனந்த விகடன் அம்பலப்பட்டு நிற்கிறது. அது என்ன சொல்றாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அதனால தான் நான் முதலே சொன்னேன், இது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட பதிவா, கட்டுரையா, ஆனந்த விகடனோட கட்டுரையா? ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கிறது, ஆனந்த விகடன் விலைக்கு வாங்கப்பட்ட விட்டது என்று. சரி, என்ன சொல்லுது பார்ப்போமா? ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன். இவங்க 234 தொகுதிகளிலே ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 44% மேல் வந்து இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிற மாதிரி செய்தியை போட்டிருக்கிறான். யார் போட்டிருக்கா? ஆனந்த விகடன். முதல்வர்கள் மதிப்பு வந்து மிகவும் பெரிய இடத்தில் வந்து இருக்கிறார்கள், யாரும் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் ஆனந்த விகடன் இருக்கிறது என்று கருத்து போடுறான். மற்ற செய்திகளை வந்து மற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் மிகுந்த கம்மியான பெர்சன்டேஜ், 33%, 44% விஜய். சரி, விஜய் கட்சியை இப்போ வச்சிருக்கக்கூடிய சொப்பன சுந்தரி சொல்லுவாங்கல்ல, சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சிருக்கான்னு கேட்பான். இந்த வண்டியை வச்சிருக்க சொப்பன சுந்தரி வண்டியை வச்சிருக்கதை நம்ம வச்சிருக்கோம், இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கான்னு கேட்பான். ஆனந்த விகடன் யார்கிட்ட இருந்ததுங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும். இப்போ ஆனந்த விகடனை யார் வச்சிருக்காங்கிறது தான் இப்போ கேள்வி. யார் வச்சிருக்கா? இந்த கொரோனா காலத்தில் ஆனந்த விகடனுடைய நடவடிக்கை, வேலை நீக்கம், தொழிலாளர்கள் ஆண்டாண்டு காலமாக பணியாற்றுபவர்களை புடதியை பிடித்து வெளியே தள்ளியது, எழுந்த விமர்சனம், இவர்கள் பேசுகிற உரிமையோட கட்டுரை கேள்விக்கு உள்ளான போதுதான் அது வெளியே வந்தது. தலைமுறை மாற்றத்திற்கு பிறகு அந்த பத்திரிகை விலை பேசி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் ஒரு செய்தி. இப்போ 2021க்கு போனீங்கன்னா இந்த தேர்தல் கணிப்பு விஜயை வேண்டுமென்றே மேலே ஏற்றி இங்கே ஆளுகிற மற்ற கட்சிகளை எல்லாம் மிகவும் கீழ்ப்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறது தான் இதனுடைய கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் பின்னாடி யார் இருக்கா? 3%. அது யாருன்னு தெரியும், கிராஸ் பார்ட்டிகள் உள்ள இருக்கு. இல்லைன்னா இவங்க சோழியங்குடிமி சும்மா ஆடாது இல்லையா. இப்போ ஒரு சின்ன வரலாறு, பழைய வரலாறு நான் சொல்றேன் தோழர்களே. என்ன தெரியுமா? இப்போ ஒரு இடத்துல சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா திடீர்னு ஒருத்தர் வாரம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கே தெரியாதுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன செய்திகளில் ஒரு இதுகளில் வரும், ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல ஏதோ பார்த்த ஒரு இந்த இணையத்தில் வந்து ஏதாவது ஒன்று சேராகி உள்ள வரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. நமக்கு என்ன, விடுதலை சிறுத்தைகள் ரெட்டிக்கு என்ன வேலை?
சரி இருக்கலாம். ஒரு பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியில் வந்து ஷானவாஸ் மாதிரி, எஸ் பாலாஜி மாதிரி இதெல்லாம் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அதுகளுக்காக இவங்க போய் ஆமா நீ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்ட்டினோட மருமகன். மார்ட்டின் யாரு அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கிற சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்ஸ்ல எல்லாமே சேர்த்து லாட்டரியை கையில் வச்சிருக்கக்கூடிய அவரோட ஒரே மகள். அந்த ஒரே மகளை அமைக்கிட்டு வந்தேன். ஒரே நாள் ஏக் நைட் விடிஞ்சா கோடீஸ்வர் நாய்க், பல 100 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய சொத்து மதிப்புள்ள வேட்பாளர் யார் தெரியுமா? சொன்னா நம்ப முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். மார்ட்டினோட மாமியார், ஆதவ் அர்ஜுனாவோட மாமியார், மார்ட்டினோட மனைவி. கணக்கு காட்டியது அடிப்படையில் ஆயிரக்கணக்கான கோடிகள், சுமார் 7000 கோடிகள் கிட்ட. 2வது இடத்துல யார் இருக்கா தெரியுமா? இந்த மார்ட்டின் மனைவியோட மருமகன் கட்சி நடத்துறான், தாவேகான் விஜய். அவன் தான் 2வது இடத்துல இருப்பான். சரி, அவன் வந்து ஒரு பெரிய நடிகர். 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆச்சரியம் தான். 3வது இடத்துல யார் இருக்கான்னு தெரியுமா? இந்த கண்ணீர் விட்டு நீலி கண்ணீர் விட்டு நடித்த ஆதவ அர்ஜுனா 3வது இடத்துல பணக்காரங்க. ஒரே குடும்பம், ஒரே கட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. மார்ட்டின் அது பொண்டாட்டி, தமிழ்நாட்டில் பணக்கார வேட்பாளர். 2வது இடத்துல அவ மருமக, இங்க இருக்கக்கூடிய ஒரே மகளின் மருமகன் இருக்கக்கூடிய கட்சி தாவேகா. அந்த மருமகனே 3வது. இவங்க தான் ஆனந்த விகடனோட கருத்து கணிப்புக்கு பின்னணியில் இருப்பதாக நமக்கு செய்திகள் வருது. இவருக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்க சொன்னா இதை நம்புறது தகுந்த. சரி, இதை நீ சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எப்படி இருக்கும்? டாக்டர் அம்பேத்கரை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டு ஆனந்த விகடன் வெளியிட்டார். வீட்டை விட்டு வெளியே வராத தற்குறி விஜய் அந்த புத்தகத்தை வெளியிடுறார். அதை பெற்றுக்கொள்கிறார். வெளியிடுறது யாரு? விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் தொல் திருமாவளவன். அதை எழுதுனது யாரு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. ஆனால் இந்த புத்தகத்துக்கு விஜயிடம் தேதி வாங்குகின்ற பொழுது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விஜயிடம் தேதி வாங்கினது எந்த தேதின்னு கேட்டா போன வருஷம், போன ஒரு ஆண்டுக்கு முன்னால் திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த தேதியை கன்ஃபார்ம் பண்றாங்க. டிசம்பர் 6, 2024. சரி, ரைட், முடிஞ்சு வரும். அப்ப ஆதவ அர்ஜுன் ரெட்டி யாருன்னே தெரியாது. அப்பவே பிளான் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அரசியல் எளிதல்ல, அதைத்தான் நான் சொல்றேன், அரசியல் எளிதல்ல. அப்போ எழுதுனவின் பேர்ல ஒருத்தர் எழுதுறாங்க, அதுக்கு பேரை போட்டுக்கிறாங்க. எழுதி கிழிச்ச வார்த்தை நல்லா வந்துட போகுது. இது வரலாறு எழுதி விளங்குன மாதிரி தான் இருக்கும். ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவங்க இல்லை. உடனே ஒரு அம்பேத்கரை பத்தி புத்தகம் எழுதுறாங்களாம். அந்த தேதியை திருமாவளவன்ட்ட வாங்குறாங்களாம். அப்படியே அதை விஜய் பெற்றுக்கொள்வாராம். நடிகராக இருக்கு. முடிஞ்சு போச்சு. இப்ப திமுகவிலிருந்து வெளியே வந்து எங்க வந்து சேர்றாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து சேர்றான். அங்க துணை பொதுச் செயலாளராக மாறுறான். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜயை கூப்பிட்டு இவங்க பண்றாங்க. அப்பத்தான் நான் என்னுடைய தோழர்கள் அத்தனை பேர்த்தையும் சொல்ல, இவன் விரைவில் தமிழக வெற்றி கழகம் என்ற வெற்றி கழகத்துல இவன் சேருவான். இந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்குது. அதை துவக்கி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவனே இவனாத்தான் இருக்கிறான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் மூலமாக உள்ள போய் அங்கே ஒரு பொறுப்புல இருந்து உள்ள போய் அது வெளியேறுற மாதிரி வெளியேறி இவர்கள் அரசியல்ல இந்த இடத்துக்கு வாராங்கிறத என்னுடைய தோழர்கள் மத்தியிலே 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். இந்த பிரச்சனை வரும்போதே பேசியிருக்கிறேன். நம்ம சேனல் துவங்குற நேரத்தில் இதை நம்ம பேசியிருக்கிறோம். பல காலங்கள் நான் பேசியிருக்கேன். இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்போ இன்னொரு சேனல் ஒன்று, அதில் நான் பேசியிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இப்போ கரெக்டாக நடக்கு பாருங்க. அந்த இது அவை தான் இப்போ கருத்து கணிப்பு போடுகிறான். மக்களை குழப்புவதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு அந்த வேலையை முழுக்க பண்றாங்க. ஏதாவது ஸ்லிப்பாகும்ல, விவரம் தெரியாத, அரசியல் அறியாத, எதிர்காலத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து கொண்டு இதை பார்த்தால் ஒரு தொகுதிக்கு ஒரு 50 பேரோ 100 பேரோ ஓட்டுனா ஒரு ஓட்டு கூட மாற்றிவிடக்கூடிய தகுதி உள்ளது. அதைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அதைத்தான் இவன் செய்யறான். அதனால தான் அட்டப்படம் போட்டு ஸ்டாலின் அவர்கள் அதிக பெரும்பான் சட்டமன்றம் பெறுவாங்களாம். ஆனா அதுக்கு தொட்டு இடத்துல தாவேக்கா வந்துருமா.
ஆனால் மக்களால் விரும்பப்படக்கூடிய பெரிய முதலமைச்சர் யாருன்னு கேட்டா விஜய் வந்துருவாங்களாம். 2வது இடத்துல ஸ்டாலின் இருப்பார். 2க்கும் கேப்பு பெரிய என்ன கேப்பு? இதுதான் ஆப்பான்னு சொல்ற மாதிரி வடிவேலு காமெடி தான். வேற என்ன சொல்றது? அப்படி போட்டு எழுதியிருக்கிறான்னா அதனுடைய ஓனர் யாருன்னு சொல்ல வேண்டிய வேலைதான். இல்லை அது ஆனந்த விகடன் கொடுக்கப்பட்ட விளம்பரமா? என்ன கருத்து கணிப்பு? ஆனந்த விகடன் மலிவான பத்திரிகையாக மாறி பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. அதில் இந்த செய்தியும் சேர்ந்ததோட வருத்தம் தான் என்னை போன்ற விகடன் வாசகர்களும் தலைக்குனிவு ஏற்படுகிறது. இதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொலியில் நான் பேசுகிறேன். பத்திரிகைகளை நீங்கள் பெரிதளவான செய்திகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மைத்தன்மை புரிவதற்கு நீங்கள் படியுங்கள். நல்ல புத்தகங்களை படியுங்கள். அரசியல் தெரிவு பெறுங்கள். நன்றி. வணக்கம் தொடர்களே.